10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 7வது பாடம் அளவியலில் எடுத்துக்காட்டு 7.3 பார்க்க போகிறோம்ப்பா. நீளம் 3 மீட்டர் மற்றும் விட்டம் 2.8 மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது. 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும்? சரியா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு உருளை கொடுத்துருக்காங்க. அந்த உருளை ஒரு தோட்டத்தை சமன் செய்யுது. அது 8 தடவை சுற்றுனா நிலத்தோட பரப்பை எவ்வளோ தூரம் சமன் செய்யும் அதை தான் கேட்டிருக்காங்க. இப்போ உருளையோட நீளம் கொடுத்துருக்காங்க, அது உயரம்னு எடுத்துக்கணும். சரியாப்பா? ஹைட்னு எடுத்துக்கணும். விட்டம் கொடுத்துருக்காங்க, விட்டத்திலிருந்து ஆரம் கண்டுபிடிச்சிடலாம். விட்டத்தை 2ஆல் வகுத்தோம்னா ஆரம் கிடச்சிரும். சரியா? இப்போ உருளையோட வலைப்பரப்பு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா அது ஒரு சுற்றுன்னு அர்த்தம். சரியா? அப்போ 8 சுற்று வேணும்னா வலைப்பரப்பை 8ஆல் பெருக்கணும்னா ஆன்சர் கிடச்சிரும். சரியாப்பா? இப்போ இந்த படத்தை பாருங்கள். ஒரு உருளை இருக்கா, அதில் ஹைட் = 3 மீட்டர், டி = 2.8 மீட்டர். அவங்க கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதியாச்சு. சரியாப்பா? இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத நம்ம எழுதணும். உருளையின் நீளம் ஹைட் = 3 மீட்டர், உருளையின் விட்டம் டி = 2.8 மீட்டர், டி = 2r. அப்போ ஆரம் வேணும்னா உருளையின் ஆரம் r = d/2. டி என்னது? 2.8 பை 2ன்னு போட்டிங்கன்னா 2 4 2 8. சரியா? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்கனால 1.4 மீட்டர், r = 1.4 மீட்டர். சரியா? உருளையின் வலைப்பரப்பு, அதுக்கு ஃபார்முலா என்னென்னா 2πrh சதுர அலகு. இப்போ மதிப்புகள்லாம் பிரதியிட்டோம்னா 2 × 22/7 ஆரோட மதிப்பு 1.4 இன்ட்டு ஹைட்ஸோட மதிப்பு 3. சரியா? இப்போ 7 1.4 அடித்து கொடுத்தோம்னா 1 1.4ன்னு இருக்கிறதுனால 0.2ன்னு வரும். சரியா? 7 14. சரியாப்பா? இப்போ இதை பெருக்கணும். 2 × 22 × 0.2 × 3. சரியாப்பா? இப்போ பெருக்கணும்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 26.4 சதுர மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். சரியாப்பா? உருளையின் வலைப்பரப்பு = 26.4 சதுர மீட்டர். உருளை ஒரு சுற்றில் சமன்படுத்தும் பரப்பு = 26.4 சதுர மீட்டர். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 8 சுற்றில் சமன்படுத்தும் பரப்பு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? உருளை 8 சுற்றில் சமன்படுத்தும் பரப்பு = 8 × 26.4. 26.4 8ஆல் பெருக்கணும். இந்த சைடு பாருங்கள். 4 8 32, மிச்சம் 3, 6 8 48, 48 3 51, 51க்கு 1 போட்டுட்டு மிச்சம் 5 இங்கிட்டு வைக்கிறீங்க. 2 8 16, 16 5 21. இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால லாஸ்ட் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிட்டோம்னா 211.2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் 211.2 சதுர மீட்டர். 8 சுற்றுகளில் உருளை சமன்படுத்தும் பரப்பு = 211.2 சதுர மீட்டர். ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா?